உந்தன் நாமம் உயர்த்துவே துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. Au nom du Seigneur Jésus-Christ et je vous souhaite une très belle année. கர்த்தருடைய கிருபையினாலே நான் நினைக்கிற ஒரு 27 வருடமாக ஆண்டவரோட நான் நடக்கிறேன். Par la grâce de Dieu, je pense que ça fait 27 ans que je marche avec lui. இவ்வளவு நாள் நான் சந்திக்காத பெரிய சோதனையை இன்றைக்கு சந்தித்திருக்கிறேன். Et aujourd'hui, je rencontre des tentations que je n'ai jamais encore rencontrées avant. இதையும் சந்தித்து தான் ஆக வேண்டும். Et je me dois de les rencontrer. 5 மணிக்கு கூட்டம் முடிக்க வேண்டும். Nous devons terminer le culte à 17h. நான் இப்படி பேசுகிறதில்லை, ஆனால் சுருக்கமாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி சமாதானமாய் உங்களை அனுப்பி வைக்கிறேன். Je ne parle pas de cette manière, mais je vous renvoie chez vous avec la paix et en parlant de manière très courte. சமாதானமா எனக்கு தெரியாது. Je ne sais pas si ce sera avec de la paix. சீக்கிரமாய் அனுப்பி வைக்கிறேன். Mais je vais vous renvoyer très vite. ஒரு சில பிள்ளைகள் இப்படி சொல்லி கேட்டிருந்தார்கள். Certains enfants m'ont demandé. நாங்கள் 5 மணிக்கு 5-10 நிமிடம் முன்னாடி போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் நாங்கள் எழும்பி போவோம், அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்று. Et je vous annonce que je dois sortir 10 minutes avant 17h. அதை உங்கள் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். யாராவது எழும்பி போனால் கோயிச்சொண்டு போறாங்கன்னு நினைக்க வேண்டாம். Et si quelqu'un se lève, ne croyez pas qu'ils sont en colère ou quoi. கர்த்தர் நல்லவர். L'Éternel est எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? கர்த்தர் நல்லவர். L'Éternel est ஆமென். bon. சூழ்நிலைகள் எல்லாம் நெருக்கமாக இருக்கிறது. Les situations sont très contraignantes. கடல் அலை கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. La mer est très agitée. காற்று ரொம்ப அடிச்சு கொண்டிருக்கிறது. Et le vent est en train de frapper fort. ஐயோ நாங்கள் மடிஞ்சு போக போகிறோம் என்கிற ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்கிறது. Nous sommes dans une situation assez délicate. ஆனாலும் எங்களுடைய படகில இயேசு படுத்திருக்கிறார். Mais Jésus est dans notre barque. இயேசு இருக்கிறார். Jésus est là. இயேசு தேவாலயங்களில் இல்லை, எங்களுக்குள்ளேயே அவர் தேவாலயம் அடிச்சு டென்ட் அடிச்சிருக்கிறார். Jésus est en nous. பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை எழுப்பி காற்றையும் கடலையும் அதட்ட வேண்டிய பொறுப்பு பாஸ்டருடையது அல்ல, எங்கள் ஒவ்வொருவருடையது. சத்தத்தை காணோமே. அல்லேலூயா. அழுதுட்டு இருக்காதீங்க. Ne pleurez pas. சோர்ந்து போய் இருக்காதீங்க. Ne soyez pas découragés. இந்த உலகத்துல கடந்த வாரத்துல 2 சகோதரிகள் தற்கொலை பண்ணிட்டாங்க. Il y a deux femmes qui se sont suicidées dans le monde. 18 வயசு 20 22 வயசு பிள்ளைகள் 2 பேர் தற்கொலை செய்திருக்காங்க. Deux jeunes filles de 18 et 22 ans. இன்னும் இந்தியாவுல நிறைய பேர் சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் தற்கொலை செய்றாங்க. En Inde, les acteurs se suicident. காரணம் வாழ்க்கையில தோல்வி, இனி முன் வாழ முடியாது என்கிற ஒரு போராட்டம், தற்கொலைக்கு அவங்க ஆயத்தமாயிட்டாங்க. Ils pensent qu'ils ne peuvent plus vivre, ils se préparent à la mort. நாங்க அப்படி செய்ய தேவையில்லை. எங்களோட கர்த்தர் இருக்கிறார், அவரை எழுப்புவோம், அவர் எங்களை கரை சேர்ப்பார். Nous n'avons pas besoin de faire ça. அவர் தன்னுடைய சமூகத்திலே நித்திய சமூகத்திலே எங்களை வலுவாமல் காத்துக் கொள்வார். Il va nous préserver, va nous protéger dans sa présence. இந்த பூமியில உள்ள எல்லா போராட்டங்களிலும் நாங்கள் கால் வைத்து நடந்து வெற்றியாக வாழ எங்க தலை குனிஞ்சோமோ அங்கெல்லாம் தலை நிமிர்த்தி நடக்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். Jésus Christ va nous aider à gagner tous les combats que nous menons. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். L'Éternel vous bénira. சரி, இந்த நாளிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். Partagez la parole de Dieu aujourd'hui. நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். Tournez avec moi. எபிரேயருக்கு எழுதின நிருபம். Hébreux. எபிரேயர் 5வது அதிகாரம். Chapitre 5. அல்லேலூயா. 10வது வசனம். Verset 10. 5வது அதிகாரம். Hébreux chapitre 5. 10வது வசனத்தை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். Méditez le verset 10. நான் துரிதமாக சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். Je vais vous partager certaines choses. நாங்கள் இன்றும் என்றும் விடாதிருக்க வேண்டிய ஆராதனை முறைகளை இந்த நாளிலே உங்களோட கற்றுக் கொடுக்க போகிறேன். Je vais vous apprendre les formes d'adoration. இன்றைக்கும் நாங்கள் நெடுகவே கைக்கொள்ள வேண்டிய ஆராதனைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். Partager les formes d'adoration que nous devons toujours avoir avec nous. உடனே உங்களுடைய மனதிலே ஒரு கேள்வி எழும்ப வேண்டும் என்னவென்றால், et vous devez vous questionner. அப்ப விட்டுவிட வேண்டிய ஆராதனை முறைகளும் இருக்கா என்று நீங்க கேட்கலாம். Vous pouvez vous demander est-ce qu'il y a des formes d'adoration que nous devons laisser. நிச்சயமாக நாம் விட்டுவிட வேண்டிய ஆராதனைகள் இருக்கிறது. Certainement il y a des adorations que nous devons நாங்கள் laisser. நெடுகவே கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் கைக்கொள்ள வேண்டிய ஆராதனைகளும் இருக்கிறது. Il y a des adorations que nous devons avoir avec nous jusqu'à la venue de Jésus. இந்த நாள் சரி மேசி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். L'Éternel vous bénira. ஆமென். தவறுதலா நான் இமெயில்ல அனுப்பி விட்டுட்டேன். இவங்களுக்கு அனௌன்ஸ் அனுப்புறதுக்காக என்ற மெசேஜ் அனுப்பி விட்டேன். இப்ப போட்டுட்டாங்க எல்லாத்தையும். J'ai envoyé le message par email et ils ont mis sur l'écran.
சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். L'Éternel vous bénira. சரி, அங்கே நாங்க பார்க்கிறோம் எபிரேயர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனம். Hébreux chapitre 5 verset 10. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்றும் தேவனாலே பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். Dieu l'ayant déclaré souverain sacrificateur selon l'ordre de Melchisédek. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர்களின் நிருப மனிதன் ஒரு பழைய ஏற்பாட்டிலே இருந்த ஒரு ஆசாரியனை ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம். Nous pouvons regarder que la personne qui a écrit cet épître compare Jésus avec Melchisédek. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்றும் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். Dieu l'ayant déclaré souverain sacrificateur selon l'ordre de Melchisédek. அல்லேலூயா. Alléluia. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Très cher enfant de முதல்ல Dieu. யூத இந்த எபிரேயர் புத்தகத்தை குறித்து நாம் பார்த்தால் Si nous regardons l'épître des இந்த Hébreux, எபிரேயர் புத்தகம் யாருக்கு? எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டது. ce livre est écrit pour les Hébreux. எபிரேயர்கள் யார் என்று சொன்னால் யூதர்கள். Qui sont les Hébreux? Ce sont les Juifs. இந்த எபிரேயர் புத்தகம் 1 தொடக்கம் கடைசி வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னு Si சொன்னால் vous lisez tout le chapitre d'Hébreux, இந்த எழுதப்பட்டதனுடைய முழு நோக்கத்தையும் எங்களால அறிந்து கொள்ள முடியும். nous pouvons comprendre tout le chapitre, tout le livre. அந்த நோக்கம் என்ன? போடுங்க, பரவாயில்லை. அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், Quel est le but, l'objectif? நியாயப்பிரமாண ஆராதனை முறையிலே இருந்து அந்த எபிரேயர்களை யூதர்களை விடுதலையாக்கி C'est de délivrer les Juifs, les Hébreux de la forme d'adoration d'avant, கிறிஸ்துவுக்குரிய ஆராதனை முறைகளை கைக்கொள்ளும்படியான ஒரு வடிவம் கொண்டதுதான் எபிரேயருக்கு எழுதின நிருப புத்தகம். pour les ramener à une adoration qui est semblable à celle de Jésus-Christ. யூதர்களை அந்த நியாயப்பிரமாண ஆராதனையில இருந்து விடுதலையாக்க வேண்டும். Pour les délivrer de l'adoration qu'il y avait avant. அதற்காகத்தான் அந்த எபிரேயர் புத்தகம் C'est எழுதப்பட்டிருக்கிறது. pour ça que le livre d'Hébreux a été écrit. அதிலே ஒரு வசனம் 5வது அதிகாரம் 10வது வசனம். Et le verset 10 du chapitre 5. அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியான ஆசாரியராக இருக்கிறார். Et le serviteur écrit qu'il a été déclaré souverain sacrificateur selon l'ordre de ஆரோனை Melchisédek. போன்ற ஆசாரியர் கிடையாது. Comme le sacrificateur d'Aaron. ஆரோனை போல நீங்க நினைக்க வேண்டாம். Ne pensez pas qu'il est comme Aaron. ஆரோனை விட விசேஷித்த ஒரு ஆசாரியர் அந்த நாட்களிலே இருந்தார். Il y avait un sacrificateur encore mieux que ஆண்டவராகிய Aaron. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஆராதனை அந்த காரியங்களும் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியானது. Et ce sont selon l'ordre de Melchisédek. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். Nous devons comprendre une ஏன் chose. இதை குறித்து அங்கே ஊழியக்காரன் எழுதுகிறார் என்றால், Pourquoi le serviteur écrit à அந்த propos de ça? ஆரோனுடைய நியாயப்பிரமாண முறையிலே இருந்து ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். C'est pour délivrer le peuple des enseignements d'Aaron. ஆனால் இன்று வரைக்கும் யூதர்கள் விடுதலையாக்கப்படவில்லை. Mais les Juifs n'ont toujours pas été சரி, அதை délivrés. குறித்து நான் பேச வரவில்லை. Mais je ne parle pas de ça aujourd'hui. நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். Nous devons comprendre une chose. நானும் நீங்களும் நியாயப்பிரமாண ஆராதனை முறைக்குள்ள உட்பட்டவர்கள் கிடையாது. Nous ne sommes pas ceux qui adorent comme avant. நியாயப்பிரமாண ஆராதனைகளை நாம் கைக்குள்ள வரவில்லை. Nous ne sommes pas venus pour célébrer comme avant. நாம் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியான ஆராதனைகளுக்கு உட்பட்டிருக்கிறோம். Nous sommes ceux qui adorent selon l'ordre de Melchisédek. நாங்கள் மறுபடியும் இடித்து போட்டவைகளை கட்டுகிறதற்கு முன் வரக்கூடாது. Nous ne devons pas avancer pour reconstruire ce qui est brisé. இந்த இடித்து போட்டதை கட்டுகிறது என்பது கலாத்தியர் புத்தகத்தில் பரிசுத்த பவுல் சொன்ன வார்த்தை. C'est un verset, c'est une parole que Paul a dit dans Galates. நியாய பிரமாணத்தை குறித்து தேவ மனிதன் சொல்லுகிறார், அது இடித்து போடப்பட வேண்டியவை. C'est des choses qui sont brisées, qui ont été brisées. உங்களை இன்னும் உற்சாகப்படுத்த, இன்னும் உங்களை புரிந்து கொள்ள வைக்க நான் சில வசனங்களை Je காண்பிக்கட்டும். vais vous montrer certains versets pour mieux vous faire comprendre. எபிரேயர்களின் நிருபம் 7வது அதிகாரம் Hébreux chapitre 7, 17வது வசனத்தை வாசிப்போம். verset 17. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். Tu es sacrificateur pour toujours selon l'ordre de Melchisédek. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, La Bible dit à propos de Jésus-Christ, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியர்
ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்தார். Il a fait un service qui est selon l'ordre de அது Melchisédek. குறிப்பிட்ட காலத்துக்குரியது அல்ல, என்றென்றைக்கும் என்று Ce n'est எழுதப்பட்டிருக்கிறது. pas pour un certain temps, mais c'est pour toujours. 27வது வசனத்தை வாசிப்போம். Et regardez le verset 27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. Il n'a pas besoin, comme les souverains sacrificateurs, d'offrir chaque jour des sacrifices. இங்கே பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆசாரியர், ஆரோனிலே இருந்து வந்தவர்கள். Les souverains sacrificateurs, ce sont les anciens sacrificateurs qui viennent d'Aaron. இயேசு அப்படிப்பட்ட ஒரு ஆராதனைக்குள்ளே அவர் இல்லை, ஊழியத்துக்குள்ளே அவர் இல்லை. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்தார். Jésus-Christ n'est pas dans le service des souverains sacrificateurs d'avant, mais selon l'ordre de Melchisédek. எபிரேயர் 7:28 வாசிப்போம் என்றால், Si vous regardez Hébreux 7, 28, நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷனை பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்துகிறது. en effet, la loi établit souverain sacrificateur des hommes sujets à la faiblesse. நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்ட மனிதனை ஆசாரியனாக ஏற்படுத்துகிறது என்றால் பலவீனமான மனிதன். La loi établit souverain sacrificateur des hommes sujets à la faiblesse. பலவீனமான மனுஷன் என்றால் யாரு? அங்கே வியாதிப்படக்கூடிய மனிதன் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பகுதியில கூட பலவீனமானவன். Qui sont les hommes faibles? பாவம் செய்யக்கூடியவன். Ce ne sont pas que physiquement, ce sont ceux qui pêchent. அதனால தான் 27வது வசனத்திலே அவன் முதல்ல தனக்கு பலி செலுத்திட்டு தான் அப்புறம் மற்றவர்களுக்கு பலி செலுத்த வேண்டும். C'est pour ça qu'il fait des sacrifices d'abord pour lui-même et après il fait des sacrifices pour les autres. முதலாவது தனக்கு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு தான் அப்புறம் மற்ற மனுஷர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். D'abord il demande le pardon pour ses péchés et ensuite il demande le pardon pour les péchés des autres. காரணம் என்னவென்றால் அவனும் பாவி, மற்றவர்களும் La பாவிகள். raison parce que lui-même est un pécheur et les autres sont des ஆனால் pécheurs aussi. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அப்படி அல்ல. அவர் பாவிகளை நீதிமானாக்க பரிசுத்த ஒரு பலியாக இந்த பூமியில வந்தவர். Mais Jésus-Christ qui est venu selon l'ordre de Melchisédek est celui qui est venu sauver les pécheurs. இயேசு கிறிஸ்து தனக்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பரிசுத்தராக Il இருக்கிறார். n'avait pas besoin de se sacrifier pour lui-même, il est saint. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mais très cher enfant de Dieu, அங்கே 7வது அதிகாரம் வாசிப்போம். மன்னித்துக் கொள்ளுங்கள், 8வது அதிகாரம் 13வது வசனம். chapitre 8 verset 13. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே En disant une alliance nouvelle, முந்தினதை பழமையாக்கினார். il a déclaré la première ancienne. முந்தினதை பழமையாக்கினார். Il a déclaré la première ancienne. பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது. Or ce qui est ancien, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. ce qui a vieilli est près de disparaître. இங்கே இதை குறித்து இந்த ஊழியக்காரன் எழுதுகிறார் என்றால், Le serviteur écrit, ஆரோனிலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டு அங்கே மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரண பரியந்தம் இருந்த ஆசாரிய ஊழியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். il écrit des serviteurs qui ont fait le service de Aaron jusqu'à Jésus-Christ. அது பழமையாக வேண்டியது. Ce sont des choses anciennes. அது நாள்பட்டு போனது. Ça a vieilli. அது உருவழிந்து போக Et வேண்டியது. maintenant c'est près de disparaître. இது நியாயப்பிரமாண ஆராதனை. Ce sont l'adoration qui est faite எத்தனை பேர் selon les புரிந்து lois. கொள்றீங்க? அல்லேலூயா. Combien de personnes disent amen? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mais très cher enfant de Dieu, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? et que dit la Bible à propos de ça? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால், Si nous regardons Jean 1:17, எப்படி எனில் நியாயப்பிரமாணமானது மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. la loi a été donnée par Moïse கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. et la grâce et la vérité sont venues par Jésus-Christ. அதாவது மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அது கிருபையும் சத்தியமாக மாற்றப்பட்டு Les விட்டது. lois qui ont été données par Moïse après la venue de Jésus-Christ ont été transformées par grâce et vérité. மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் ஒழிந்து போக வேண்டியது. Les lois qui ont été données par Moïse sont prêtes à disparaître. நாள்பட்டதாய் இருக்கிறது. Elles sont vieillies. அது உருவழிய வேண்டியது. Et c'est ancien. அதுக்கு நாங்கள் உரு கொடுக்க கூடாது. Et nous ne devons pas lui donner de l'importance. அதை நாங்கள் பிரசங்கிக்க கூடாது. Et nous ne devons pas prêcher. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes அதை disent amen? நாங்கள் மறுபடியும் உருவாக்க கூடாது. Et nous ne devons pas encore le renouveler. அதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். Je vous dis une chose நீங்க புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். pour que vous le compreniez. செருப்பை போட்டு பலிபீடத்தில் ஏறினா கர்த்தர் காலை எடுத்துருவார். இது நியாயப்பிரமாண ஊழியம். Si on met இப்ப புரிந்து கொள்வீங்க நீங்க. si on rentre sur la scène, ஏனென்றால் நான் நிற்கிற ஸ்தலம் பரிசுத்த
பூமி. Parce que l'endroit où je suis c'est saint. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஸ்தலத்திலே அல்ல எனக்குள்ளே இருக்கிறார். Jésus n'est pas sur la scène mais il est en moi. எங்கே ஸ்தலத்திலே இருந்தார்? நியாயப்பிரமாணத்திலே. அவர் நியாயப்பிரமாண காலத்திலே அவர் ஸ்தலங்களிலே இருந்தார். Il était dans les endroits, dans les lieux avant, dans les endroits. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஸ்தலங்களிலே அவர் அங்கே இருக்கல்ல, எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணுகிறார். Dans le Nouveau Testament, il est en vous et en moi. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாண வசனங்களை எடுத்து வைத்து நாங்கள் ஜனங்களுக்கு மறுபடியும் போதித்து அதை கொண்டு ஜனங்களை பயமுறுத்த கூடாது. கிருபையையும் சத்தியத்தையும் நாம் போதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். Les lois de Moïse, mais nous devons prêcher selon la grâce et la vérité. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன? அது உருவழிஞ்சு போக வேண்டியது. La loi, c'est des choses qui sont prêtes à disparaître. நியாயப்பிரமாணம் யாரால வந்துச்சு? மோசேயின் மூலமாக வந்தது. Mais la loi est venue par qui? Elle est venue par மோசேக்கு Moïse. யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. Et qui est-ce qu'il a donné à Moïse? எது வரைக்கும் அவர் கொடுத்தார்? இயேசு கிறிஸ்துவின் வரைக்கும் கொடுத்தார். Il a donné jusqu'à quand? Il a donné jusqu'à l'arrivée de அதுக்கு Jésus. பிறகு முழு உலகத்தையும் யூதர்களையும் அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறார். Ensuite, Jésus-Christ a ramené le monde et les Juifs en lui par la grâce et la vérité. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை சொன்னா நீங்க கொஞ்சம் உங்களுக்கு புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டாகும். Si je vous dis encore un verset, vous pouvez comprendre. 2 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 2 Corinthiens chapitre 3 8வது வசனத்தை வாசிக்கிறேன். verset 8. ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம், Le service qui est prêt à disparaître, ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம், la gloire du ministère. எந்த மகிமை? Quelle gloire? கர்த்தருடைய மகிமை தான். C'est la gloire de Jésus. யார் செய்தது இந்த ஊழியத்தை? Mais qui a fait ce service? மோசேயும் அதுக்கு பிறகு வந்த பரிசுத்தவான்களும் செய்தார்கள். C'est le Moïse et les serviteurs qui sont venus அந்த après Moïse. ஊழியத்தை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார்? Que dit Paul à propos de ce service? ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம். C'est une gloire qui est எது passagère. அந்த ஊழியம்? Quel est ce service? நியாயப்பிரமாண ஊழியம். Le service de la loi. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிருபையும் சத்தியத்தினாலும் உண்டாகிற ஊழியம் ஆராதனை ஒளிந்து போக கூடாத ஆராதனையாக இருக்கிறது. L'adoration qui se fait par la grâce et la vérité, c'est une adoration qui n'est pas passagère. நீங்க 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் முழுவதையும் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். Lisez à la maison 2 Corinthiens chapitre 3. இந்த மோசேயும் மோசேக்கு பிறகு வந்த பரிசுத்தவான்களும் செய்த ஊழியத்தை குறித்து பரிசுத்த பவுல் எப்படி சொல்லுகிறார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும். Vous pouvez comprendre ce que Saint Paul dit à propos des services de Moïse et des serviteurs d'après. இந்த பரிசுத்த பவுல் அப்படி எழுதி இருக்கிறார். ஆனால் இவர் ஆண்டவரை அறியக்கு முதல், இந்த கிருபையும் சத்தியத்தையும் அறியக்கு முதல் எவ்வளவு வைராக்கியமாக இருந்தார் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். Vous allez comprendre à quel point il était zélé avant de connaître l'adoration de la grâce et de la vérité. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mais très chers enfants de Dieu, நாம் விட்டுவிடாமல் ஆராதிக்க வேண்டிய ஆராதனைகள் இருக்கிறது. il y a des formes d'adoration que nous ne devons pas laisser. இப்பவே 4:40 Il est déjà 16h40. இன்னும் 20 நிமிடங்களிலே 5-6 காரியங்களை நான் சொல்ல வேண்டும். Et en 20 minutes, je dois vous dire எதை quelque நாம் chose. விட்டு விடாதிருக்க வேண்டும்? Qu'est-ce que je ne dois pas laisser? எது நான் நெடுகவே கடைபிடிக்க வேண்டிய காரியம் எது? Qu'est-ce que je dois toujours entreprendre, toujours garder? எதை நான் மாற்றிவிடக் கூடாது? Qu'est-ce que je ne dois pas changer? இதை நாம் இன்றைக்கு நான் ஒரு 5-6 காரியம் உங்களோட பேசலாம். Et je vais vous parler de 5-6 choses. எல்லாத்தையும் விவரமா உங்களுக்கு பேச முடியாது. Je ne peux pas vous parler en détail. அதற்காக நான் சொல்லவில்லை காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள் என்று நான் அப்படி சொல்லவில்லை. Je ne dis pas un proverbe. நேரம் போதாது. Je n'ai pas le temps. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது யார் இந்த மெல்கிசேதேக்? Premièrement, qui est Melchisédek? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மாதிரியான ஒரு ஊழியத்தை செய்த நபரை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். Melchisédek. Melchisédek est un homme qui a fait un bon service, un service exemplaire avant la naissance de Jésus-Christ. இந்த மெல்கிசேதேக் நியாயப்பிரமாணம் பூமியில வருகிறதற்கு முன்னாடி இந்த பூமியில ஒரு ஆசாரியனாக அவர் பணிவிடை செய்தார். Il est venu en tant que souverain sacrificateur dans ce monde. ஆரோனுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்தார். Il a vécu avant Aaron. ஏன் ஆரோனை நான் மையப்படுத்தி பேசுகிறேன் என்றால், ஆரோனிலே இருந்துதான் நியாயப்பிரமாண ஆராதனைகள் வெளிப்பட்டது, முறைமைகள் வந்தது. C'est de Aaron qui est venu les adorations selon la loi. ஆனால் மெல்கிசேதேக் ஆரோனுக்கு முன்னாடி இருந்தார், ஆபிரகாமினுடைய காலத்திலே இருந்தார். Et Melchisédek était avant Aaron dans les temps d'Abraham. அப்ப மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி
எப்படி என்று சொன்னால் நாங்கள் நியாயப்பிரமாணம் இந்த பூமியில கொண்டு வரக்கு முன்னாடி இருந்த ஆராதனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். Ça veut dire que nous devons entreprendre garder les adorations selon l'ordre de Melchisédek. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Je vous le redis. நியாயப்பிரமாணம் வருகிறதற்கு முன்னாடி தான் மெல்கிசேதேக் இருந்தார். Avant que la loi arrive, c'était là que Melchisédek était. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியான ஆராதனையை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்தார். Et c'est les adorations que Melchisédek faisait que Jésus-Christ a continué. ஆகவே நாங்கள் நியாயப்பிரமாணத்திலே இருந்து நியாயப்பிரமாணத்தை ஆமென் நியாயப்பிரமாணத்தை நாம் விட்டுவிட்டு Alors nous devons abandonner la loi. மெல்கிசேதேக்கின் காலத்திலே இருந்த ஆராதனைகளை நாம் கடைபிடிக்க Et வேண்டும். nous devons garder les adorations qui étaient au temps de Melchisédek. அதிலே இருந்து கூட சிலவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். Et même de là nous devons abandonner certaines choses. எதை சேர்த்துக் கொள்ள வேண்டும் எதை விடக்கூடாது எதை விட்டுவிட வேண்டும் என்கிற அறிவு எங்களுக்கு உண்டாக இந்த வேதத்தை நன்றாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Et nous avons la sagesse சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? pour savoir ce que nous devons garder et laisser. நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். Apprenez. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mes très chers enfants de இந்த Dieu, மெல்கிசேதேக்கை குறித்து நீங்கள் ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே நீங்க வாசிக்கலாம். vous pouvez lire à propos de Melchisédek dans Genèse 14. ஆபிரகாமினுடைய காலத்திலே இருந்த நபர். C'est un homme qui était au temps d'Abraham. அவர் தாய் வம்சம் தகப்பன் வம்சம் இல்லாதவர். C'est un homme qui n'a pas de génération de papa et de maman. அதை குறித்து நீங்கள் எபிரேயர் புத்தகத்திலே வாசிக்கலாம். Et vous pouvez lire dans Hébreu. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mes très chers enfants de சரி, Dieu, நாம் விட்டு விடாமல் நெடுகவே தொடர்ச்சியாக கைக்கொள்ள வேண்டிய ஆராதனை முறைகள் என்ன என்பதை உங்களுக்கு நான் சுருக்கமா je vais சொல்லுகிறேன். vous dire de manière très courte toutes les adorations que nous ne devons jamais abandonner, que nous devons toujours garder. முதலாவது, Premièrement, ஓய்வு நாள் ஆராதனையை நாம் கைக்கொள்ள வேண்டும். nous devons garder le jour du repos. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், Vous pouvez penser, ஓய்வு நாள் ஆராதனை என்பது நியாயப்பிரமாணத்திலே அல்லவா வந்தது. l'adoration du repos, ce n'est pas une adoration qui est venue selon la loi. மோசே அல்லவா ஓய்வு நாளை குறித்து அங்கே கண்டிப்பாக பேசியிருந்தார் என்று. Ce n'est pas Moïse qui a parlé à propos de ça. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓய்வு நாள் ஆராதனை, ஓய்வு நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்கிற கட்டளை வந்து மோசேயின் மூலமாக கொடுக்கப்படவில்லை. ஆண்டவராகிய தேவன் பூமியை சிருஷ்டித்த நாளிலேயே மனிதனுக்கு ஓய்வு நாளை ஏற்படுத்தினார். L'obligation du jour de repos n'a pas été donnée par Moïse, mais a été donnée par Dieu lors des premiers jours de création. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள Et ça, வேண்டும். nous devons bien le comprendre. ஓய்வு நாளை ஆண்டவர் எப்ப ஏற்படுத்தினார்? Quand est-ce que Dieu a organisé le jour du repos? ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்துக் கொண்டு போயக்குள்ளே முதலாவது மனிதனுக்கு ஓய்வு நாளை ஏற்படுத்தினார். Lorsqu'il a commencé à créer le monde, il a donné à l'homme un jour de repos. ஜாத்ராம புத்தகத்திலே தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. Et c'est dans le livre d'Exode que ஜாத்ராம parle de la loi. 19வது அதிகாரத்திலே இருந்து நீங்கள் நியாயப்பிரமாண அந்த சட்ட திட்டங்களை மோசேயின் மூலமாய் கொடுக்கப்படுகிறதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். Et vous pouvez apprendre dans Exode 19 tout ce qui est selon la loi. ஆனால் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே இருந்து 3வது வசனம் வரைக்கும் நீங்கள் ஓய்வு நாளை குறித்து கற்றுக்கொள்ளலாம். Et dans Genèse 2 du verset 2 à 3 vous pouvez apprendre des jours de création. எத்தனை பேர் புரிஞ்சு கொள்றீங்க? Combien de personnes ஓய்வு நாளை நாங்கள் ஜாத்ராமம் மோசேயினுடைய காலத்துல வந்து கற்றுக்கொள்ள தேவையில்லை. கடவுள் இந்த பூமியை படைத்த அந்த 7 நாளில ஆண்டவர் ஓய்வு நாளை மனிதனுக்கு Le ஏற்படுத்தினார். jour du repos, c'est l'Éternel qui l'a organisé pour l'homme lors des premiers jours de création. ஆதியாகம புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம், Genèse chapitre 2 verset தேவன் 3. தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் Dieu bénit le 7e jour et il le sacrifia. தேவன் 7வது நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். Parce qu'en ce jour, il se reposa de toute son œuvre et qu'il avait créé en இதனுடைய அர்த்தம் என்ன? deux. தான் சிருஷ்டித்த மனிதன் நெடுகவே கைக்கொள்ள வேண்டிய ஒரு ஓய்வு, அந்த ஓய்வு நாளை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தார். Dieu a donné un jour de repos que l'homme doit respecter. ஓய்வு நாள் நமக்கு மிக முக்கியமானது. Et le jour du repos est très important pour nous. ஆகா, மண்டைக்குள்ள சில பேருக்கு ஓடுது. Il y a beaucoup de choses qui se passent par la tête. பாஸ்டர் ரெஸ்ட் எடுக்கணும் என்று சொல்றாரு. Pasteur nous dit de prendre சில le repos. மனைவிமார் நினைக்கிறாங்க, ஓ இந்த பாஸ்டர் சொல்றார் புருஷனே நீ வீட்டில நிப்பார். Et certaines femmes pensent que l'homme doit rester à la maison. ஓய்வு நாள் என்ற உடனே நாங்க நினைக்கிறோம் வேலைக்கு போகாமல் வீட்டில டிவி பார்த்து கொண்டிருக்கிறது. Le jour du repos, nous pensons que c'est ne pas aller au travail et regarder la télé à la maison. சில பேர் நினைக்கிறோம் ஓய்வு நாள் என்றால் நாங்கள் பட்டிமன்றம் பார்க்கிறது. Certains pensent que le jour du repos c'est pour regarder des débats.
ஆண்டவர் என்ன வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி படத்துக்கு அனுப்பல. L'Éternel nous a pas dit de ne pas travailler pour regarder des films. ஓய்வு நாளில நாம் கர்த்தரோடு இசைந்து இருக்க வேண்டியது எங்களுடைய வாழ்க்கையில அவசியமாக இருக்கு. C'est essentiel à notre vie au jour du repos d'avoir une relation avec le Seigneur. நீங்க வேலைக்கு போகாம வீட்டில இருக்கிறதையும் கனப்பையில படுத்து இருக்கிறதும் அது ஓய்வு நாள் இல்ல. அந்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி கர்த்தரோட இசைந்து வாழுகிறது தான் கர்த்தருக்கு முன்பாக ஓய்வு நாள். Le jour du repos aux yeux de l'Éternel, c'est de respecter et de sanctifier ce jour-là auprès de sa présence. கவனிக்க பிரியமானவர்களே, இது பகடி அல்ல, இது சத்தியம், இது உண்மை, இது நெடுகவே எங்களால கைக்கொள்ளப்பட வேண்டியது. Ce n'est pas une blague, mais c'est une vérité et c'est ce que nous devons faire. இது சத்தியம், இது ஆண்டவர் மனுஷனுக்கு இந்த நாள் யார் உங்களுக்கு கொடுத்தது? C'est une vérité. Qui est-ce qui vous a donné ce jour-là? கிறிஸ்டி பிரதர் சொல்ற, இல்ல பிரதர் நான் நல்லா சாப்பிட்டேன் உயிரோட இருக்கிறேன் வந்திருக்கிறேன். அப்படி அல்ல பிரதர், ஆண்டவர் எங்களுக்கு ஜீவன் தந்து கொடுத்திருக்கிறார் இந்த நாளை. L'Éternel qui nous a donné la vie, qui nous a donné ce jour aujourd'hui. இந்த நாளை கர்த்தர் தந்தது அவரோட இசைந்து வாழுகிறதற்காக. Il nous a donné ce jour pour être en relation avec lui. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓய்வு நாளில நாங்கள் வேலைக்கு போகாமல் வேலையை நிறுத்தி அல்லது வேலையில மாற்றங்களை எடுத்து கர்த்தரோட இசைந்திருக்கணும், மற்ற நாளுக்கு போறது இல்ல. Nous devons prendre un jour du repos et le 7e jour et être avec le Seigneur et ne pas aller à McDonald's. நீங்க எல்லாரும் தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே உம்முடைய ஓய்வு நாளில நான் உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு வந்து உம்மை நான் ஆராதிக்க வேண்டும். Vous devez décider et vous devez prendre une décision en disant Seigneur, le 7e jour doit venir t'adorer. இந்த காலத்துல கொரோனாவா இருக்கு, வர முடியாது, பரவாயில்லை. ஆனால் வருகின்ற நாட்களில கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்குற பொழுது இந்த திருச்சபை மக்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஓய்வு நாளில கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். Le Seigneur nous délivrera de toutes les situations. Le 7e jour, vous devez tous venir à l'église. புருஷன் மட்டும் வாரதில்லை, மனைவி மட்டும் வாரதில்லை, பிள்ளைகள் மட்டும் வாரதில்லை, எல்லாரும் கும்பலா வந்து கர்த்தரை ஓய்வு நாளில பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்த குலைச்சலாக்காமல் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். C'est pas que la femme, le mari ou les enfants qui doivent venir, mais nous devons tous venir en ce jour saint. இது நெடுகவே நாம் செய்ய வேண்டியது. C'est une chose que nous devons toujours faire. இந்த ஆராதனையை விட்டுவிடக் கூடாது. Et nous ne devons pas laisser cette adoration. எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறீங்க? Combien de personnes sont prêts? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். Dans votre vie, certainement, vous devez le faire. உங்களுடைய வேலைகளில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். Vous devez apporter des changements dans votre vie de ஆண்டவரை travail. விடாம பிடிச்சு ஜெபிக்கணும். நீ என்னை ஆசீர்வதிச்சால் ஒழிய உம்மை விட மாட்டேன், அதாவது மாற்றத்தை தாரும் எனக்கு. Vous devez vous accrocher au Seigneur en lui demandant un changement dans votre lieu de travail, dans இது votre vie. நெடுகவே நாம் கைக்கொள்ள வேண்டும். Et c'est une chose que nous devons toujours faire. வாலிப பிள்ளைகள், நீங்கள் வேலை எடுக்க போறீங்களா? ஓய்வு நாளிலே நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஏற்ற பிரகாரமாய் வேலையை தொடங்குங்கள். Les jeunes, si vous prenez un travail, commencez un travail où il donne un jour de repos le 7e jour. அப்புறம் வேலை எடுத்து பேங்க் அக்கவுண்ட் திறந்து காத்து புளி செக்கெல்லாம் வந்தா பிறகு வேலையை விட விரும்பறாது. Et après, quand vous aurez votre carte bleue, l'argent, etc., vous ne voudriez pas laisser votre travail. ரொம்ப சீரியஸா இருங்க. கர்த்தருடைய ஓய்வு நாளிலே சபையோடு சேர்ந்து நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க Soyez வேண்டும். sérieux le 7e jour, adorez le Seigneur avec toute l'église. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாள் ஆராதனை என்பது நியாயப்பிரமாண ஆராதனை அல்ல. அது கிறிஸ்துவினால தேவனால மெல்கிசேதேக்கின் முறைமை காலத்திலே அந்த காலத்திலே இருந்த ஆராதனை. Le jour du repos, ce n'est pas un jour qui est donné selon la loi, mais c'était bien avant, à l'époque de Melchisédek. இன்றைக்கு பிரச்சனை இல்ல, உங்களால வர முடியாது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சில பேர் வர மாட்டீங்க, அதுக்கு காரணம் கொரோனா. La semaine prochaine, il y a des personnes qui ne vont pas venir et la raison c'est le corona. ஆனால் ஓய்வு நாள் எனக்கு முக்கியம். Mais le jour du repos c'est important pour அதாவது moi. இந்த சரீரத்துக்கு அல்ல, நான் கர்த்தரோட இசைந்திருப்பதற்கு தான் அந்த ஓய்வு நாள் Pas கொடுக்கப்பட்டிருக்கிறது. pour mon physique, mais எத்தனை pour பேர் avoir ஆமென் une சொல்றீங்க? relation avec le Seigneur. C'est pour ça que ce jour a été donné. இரண்டாவது காரியம், Deuxièmement, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காணிக்கை செலுத்துவது. c'est donner l'offrande. காணிக்கை செலுத்துவது Donner l'offrande, நாம் நெடுகவே செய்ய வேண்டிய ஒரு ஆராதனை. c'est une adoration que nous devons tout le temps faire. நிறைய பேர் என்ன சொல்லுகிறார்கள்? காணிக்கை பற்றி பேசினா அது நியாயப்பிரமாணத்தை என்னத்துக்கு பிரதர் இப்ப பேசுறீங்க? Certaines personnes peuvent dire oui, pasteur, pourquoi vous parlez ஆனா de சில la loi? பாஸ்டர்மார்கள் இப்படி தான் பேசுவாங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரை நீங்க வஞ்சிக்க கூடாது. ஆண்டவர் உங்களை என்ன இடங்கொள்ளாமல் போக மாட்டேன், என்ன தரைய சொல்றீங்க? ஆமென், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார் என்று அங்கே சில பேர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Certains pasteurs disent donnez et on vous donnera et l'Éternel vous bénira. சில பேர் புரிந்து கொண்டிருக்கிறாங்க காணிக்கை என்பது நியாயப்பிரமாண ஒரு ஆராதனை முறை. Et certains comprennent comme quoi l'offrande c'est une adoration de la loi. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
Moi je vous le dis. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தை சார்ந்து கொண்டு சொல்லுகிறேன். Je vous le dis en m'appuyant sur la parole. காணிக்கை என்பது பழைய அதாவது நியாயப்பிரமாண ஆராதனை இல்ல, அது மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு முன்னாடியே ஆராதனை இருந்தது. L'offrande ce n'est pas une adoration de la loi, mais c'est une adoration qui était bien avant Melchisédek. சில பேர் YouTubeல போட்டுருக்காங்க நிறைய மெசேஜ் நான் பார்த்திருக்கிறேன். Sur YouTube, j'ai vu certains ont mis beaucoup de messages. அதாவது அது காணிக்கை குறித்து நியாயப்பிரமாணத்து காரியம் என்று En சொல்லுகிறார்கள். disant que l'offrande c'est une adoration de la loi. இல்லவே இல்லை. காணிக்கை என்பது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே இருந்தது. L'offrande c'est une adoration qui était bien avant la loi. ஏன் இத பாஸ்டர் இப்ப வலியுறுத்துறார் என்றால், Pourquoi je donne encore plus de valeur? இன்றைக்கு சில பாஸ்டர்மார் என்ன செய்கிறார்கள்? Certains pasteurs que font-ils? தங்களுடைய துண்டு பிரசுரங்களை அடித்து தாங்கள் செய்கிற கூட்டங்களில இப்படி அவர்கள் ஒரு பதிவு போடுகிறார்கள். Dans leur tract, ils mettent une inscription en disant. என்ன பதிவு என்று சொன்னால், Quelle est l'inscription? விசேஷித்த அறிவித்தல். Une annonce particulière. இந்த கூட்டத்தில் காணிக்கை சேகரிப்பு கிடையாது. L'offrande n'est pas demandée à ce culte. நல்லா கவனிங்கள். Écoutez-moi நீங்கள் attentivement. வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது. Vous ne devez pas être trompé. இந்த திருச்சபை மக்களுக்கு இதை நாம் போதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. Moi, c'est mon devoir de l'enseigner. நாங்கள் அந்த நோட்டீஸை பார்த்த உடனே வாவ், இவர் ஒரு சூப்பர் பாஸ்டர், உண்மை உள்ள பாஸ்டர் என்று நாங்கள் நினைக்கிறோம். Et lorsque nous voyons ce tract, nous disons oui, ça c'est un super pasteur. ஒரு நாளும் இல்லை. Non. ஏன் அவர் அதை போட்டிருக்கிறார் என்று சொன்னா, Pourquoi il a mis இன்றைக்கு இந்த காணிக்கை எடுக்கிற பாஸ்டர்மார் செய்கிற குழப்படியும் காணிக்கையினால வர்ற விமர்சனங்களையும் அவர் எதிர்கொள்ள முடியாதபடினால அங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். C'est parce qu'il ne peut pas changer les bêtises que disent les pasteurs. ஆனா அதே பாஸ்டர் என்ன செய்வார்? Mais le même pasteur, que fera-t-il? டி-ஷர்ட் விற்பார். Mais il vendra des t-shirts. எங்க சர்ச்சில. Ou à l'église. பேக் விற்பார். Il vendra des sacs. எங்க சர்ச்சில. Ou à l'église. புத்தகம் விற்பார். Il vendra des livres. எங்க சர்ச்சில. Ou à l'église. நான் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Moi je vous dis la vérité. ஷர்ட் விக்கிறது தவறு. C'est mal de vendre des t-shirts. பேக் விக்கிறது தவறு. C'est mal de vendre des sacs. புத்தகம் விக்கிறது தவறு. C'est mal de vendre des livres. காணிக்கை எடுப்பதுதான் தேவனுடைய பார்வையில பரிசுத்தமானது. C'est ça auprès de Dieu de prendre l'offrande. என்ன சத்தம் போட மாட்டேன்றீங்க? Ne pas faire de bruit. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, டி-ஷர்ட் விக்கிறது ஒரு பிசினஸ்க்கு ஒரு ஏற்பாடு பண்ணி செய்து கொண்டிருக்கிறேன். Vendre un t-shirt c'est faire du business au sein de l'église. ஒரு பேக் விக்கிறது, ஒரு வசனத்தை போட்டு பேக் விக்கிறது ஒரு பிசினஸ் நான் செய்கிறேன். Si je prends un verset, je l'inscris sur un sac, je fais du business. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளினுடைய நிலைமை இப்படி ஆகிறது. Et l'assemblée en ces temps c'est devenu comme ça. காணிக்கை எடுக்க முடியல, என்னடா ஜனங்க தப்பா நினைப்பாங்க. Je ne peux pas prendre offrande parce que les personnes vont mal penser. அதனால நான் ஒன்றை கொடுக்கிறேன், நீ அதுக்கு ஒரு பொருளை பணத்தை கொடுத்து விடு. Alors oui, moi je te donne quelque chose, alors toi tu me donnes de l'argent. இது எங்க இருந்து வருது? Ça d'où ça vient? இது நியாயமானதா? Est-ce que c'est juste? இது வேதத்தின்படி சரியானதா? Est-ce que c'est bien? கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக தவறானது. Non, c'est complètement faux. நாங்க அதை செய்ய கூடாது. Nous ne devons pas le faire. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Très cher enfant de Dieu, நாம் காணிக்கை தான் எடுக்கணும். nous devons prendre l'offrande. ஏனென்றால் காணிக்கை நியாயப்பிரமாணத்திலே இருந்து வரல. L'offrande n'est pas venue selon la loi. காணிக்கை நியாயப்பிரமாணத்துக்கு முன்னே கொடுக்கப்பட்டது. Venue bien avant la loi. எங்கே கொடுக்கப்பட்டது? Où est-ce qu'elle a été ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலே நீங்க வாசித்து பார்த்தால், Si vous lisez dans Genèse 4, காயின் காணிக்கை கொண்டு போகிறான். Cain va donner des ஆபேல் offrandes. காணிக்கை கொண்டு போகிறான். Abel va donner des பைபிள் offrandes. சொல்லுகிறது, கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் La ஏற்றுக்கொண்டார். Bible dit que Dieu a accepté les offrandes எத்தனை d'Abel. பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent Amen? ஆபேலையும் அவனுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். L'Éternel accepta Abel et ses offrandes. அப்ப தேவன் அந்த காணிக்கை முறையை அங்கீகரிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல Alors, முடியும்? le Seigneur accepte l'offrande. ஆனா நான் காணிக்கை முறையை நிறுத்திவிட்டு நான் ஒரு புத்தகத்தை விற்கிறேன், அதற்குரிய பணத்தை கொடு, அதில வருகிற வருமானத்தை வச்சு நான் சபையை கட்டுகிறேன் என்றால் அது தேவனுடைய நியமம் அல்ல, அது மனிதனுடைய புத்தி. Mais si je prends un t-shirt et que je le vends, ce n'est pas les propos de Dieu, mais c'est l'intelligence de l'homme qui travaille. இன்றைக்கு உலகத்துல பல பிசினஸ் நடக்கிறது. Il y a beaucoup de business qui se passe dans ce இதுக்கு monde. ஒரு பிசினஸ். Et ça aussi c'est un business. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட இது ஒரு பிசினஸ். Ça c'est un business pour construire le royaume de கர்த்தருடைய Dieu. பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Les enfants de Dieu, moi je vous le dis, கர்த்தருக்கு நீங்கள் காணிக்கை தான் கொடுக்கணும். vous devez donner l'offrande. காணிக்கை பரிசுத்தமானது. L'offrande est நீங்க sainte. காணிக்கையை கை நீட்டி கொடுக்கிற பொழுது கர்த்தர் காணிக்கை மட்டும் அப்படி கைய கொடுங்கம்மா, அப்படி காணிக்கை மட்டும் எடுக்கல, அப்படியே அந்த நபரையும் தன்னோட கூட எடுத்துக் கொள்ளுகிறார். L'Éternel ne prend pas seulement votre main, mais il prend la personne que vous êtes aussi. காணிக்கை பரிசுத்தம்.
L'offrande est sainte. காணிக்கை தேவனுக்கு செய்கிற ஒரு ஆராதனை. L'offrande c'est une adoration que nous faisons au Seigneur. அங்கே அந்த நோட்டீஸை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறேன். அந்த நபருக்கும் நான் சொல்லி இருக்கிறேன், அதாவது நீங்கள் இந்த நோட்டீஸ் இப்படி செய்கிறது சரியில்லை. Moi j'ai vu le tract et j'ai dit même à la personne que ce n'est pas bon de faire un tract இது pareil. தேவனுடைய வருகின்ற நாட்களில் அடுத்த ஜெனரேஷனுக்கு இது ஒரு முறையாக மாறிவிடும். Mais ça va devenir une formalité pour la génération d'après. இந்த முறைகளை, தவறான முறைகளை நாங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நாம் காணிக்கை தான் எடுக்கணும். Et nous ne devons pas banaliser ces formalités. Nous devons prendre l'offrande. ஆபேலும் காயினும் காணிக்கை கொண்டு வந்தாங்க. Abel et Caïn ont ramené. எப்படி கொண்டு வந்தாங்க? யார் போதிச்சா அவங்களுக்கு? Qui est-ce qui leur a prêché? யார் போதிச்சிருப்பா அவங்களுக்கு? Qui est-ce qui aura pu les prêcher? Personne. ஒருத்தர் போதிக்கல. Personne. அப்ப காணிக்கை என்பது போதனையின் அடிப்படையிலே அல்ல. ஒன்று. Alors déjà l'offrande ce n'est pas quelque chose qui a été prêché. இரண்டாவது. Deuxièmement. காணிக்கை அவர்கள் எதுக்கு கொடுத்தார்கள்? Pourquoi ils ont donné de l'offrande? அந்த காலத்திலே ஜூனியரும் கிடையாது. ஜூனியர் இந்த லூயிஸ் மீட்டிங்கா அம்மாச்சி அங்க பாருடா இட்டி. இந்த கட்டடத்துக்குரிய பத்திரம்னா வருதுங்க. Il n'y avait pas de junior. அங்க மாசம் கட்ட வேண்டிய காசு கிடையாது. Il n'y avait pas de l'argent à payer tous les mois. அதாவது அந்த நாட்களிலே கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டி அங்க எந்த செலவுமே கிடையாது. Il n'y avait pas quoi que ce soit à donner au Seigneur. அப்ப தேவையும் அங்க இல்ல. Il n'y avait aucun besoin. அப்ப காணிக்கை தேவையின் அடிப்படையில வைத்து கொடுக்கிறது. Alors on ne donne pas l'offrande par besoin. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? காணிக்கை போதனையின் அடிப்படையில கொடுக்கிறதும் இல்ல. L'offrande n'a pas été donnée par enseignement. காணிக்கை தேவையை பார்த்து கொடுக்கிறதும் இல்ல. L'offrande n'a pas été donnée par besoin. கடவுள் என்னை ஆசீர்வதித்தார் என்ற அந்த நன்றி பெருக்கத்தில கொண்டு வந்து கொடுக்கிறது தான் காணிக்கை. L'offrande a été donnée par reconnaissance envers l'Éternel. கை தட்ட மாட்டேன்றீங்களே. Vous ne pouvez pas applaudir. ஆமென். சரி, என்ன கவனிங்க? Écoutez-moi attentivement. போதனையின் அடிப்படையிலே அல்ல. Non par enseignement. தேவை இருக்கின்றதின் அடிப்படையிலே அல்ல. Non parce que j'ai des besoins. நன்றியின் அடிப்படையில கொடுங்க. Mais par reconnaissance. இது நெடுகவே செய்யணும். Et ça nous devons toujours le faire. இத நாங்க நியாயப்பிரமாண உபதேசம் என்று நாங்க சொல்லக்கூடாது. Nous ne devons pas dire que c'est un enseignement de la loi. ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலே காணிக்கை ஆராதனை ஆரம்பித்து விட்டது. Dans Genèse 4, l'adoration de l'offrande a déjà commencé. அங்க பாஸ்டர் இல்ல, கர்த்தர் காணிக்கை எடுத்தார். Ce n'est pas pasteur, எத்தனை பேர் ஆமென் Dieu qui சொல்றீங்க? a pris les யார் offrandes. எடுத்தா? கர்த்தர் காணிக்கை எடுத்தார். C'est Dieu qui a pris les பைபிள் offrandes. சொல்லுது ஆபேலையும் அவனுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அதாவது அவர் வேண்டிக் கொண்டார். Dieu accepta les offrandes de Abel. இன்னைக்கு எனக்கு வெட்கமா இருக்கு. Et moi j'ai honte aujourd'hui. உடனே நான் என்ன சொல்கிறேன்? Et qu'est-ce que je dis? காணிக்கை நீ எடுக்க மாட்டோம் நாங்கள். Nous ne prenons pas. உடனே நீங்க என்ன பாத்தீங்க? வாவ், சூப்பர் பாஸ்டர். எல்லா பாஸ்டரும் காணிக்கை எடுக்கறாங்க. பாஸ்டர் கிறிஸ்டி காணிக்கை எடுக்கல. அப்ப இவர்தான் உண்மை உள்ளவர் என்று நீங்க நினைக்கிறீங்க. Et vous allez penser oui pasteur c'est bien, c'est vous le vrai pasteur. ஆனா எனக்கு தேவை இருக்கு. Mais moi j'ai des besoins. நான் என்ன செய்றேன்? Moi qu'est-ce que je fais? காணிக்கை எடுக்காம Si je ne prends pas d'offrande, டி-ஷர்ட் விக்கிறேன். moi je vends des t-shirts. லைக் கொடுக்கிறேன். Moi je vends des sacs. புத்தகங்கள் கொடுக்கிறேன். Moi je vends des livres. அதை நீங்க வாங்கிட்டு இதுக்கு காசு கொடுங்க. Vous achetez et donnez de l'argent. இது முறையா? Est-ce que c'est une forme? தேவனுடைய பிள்ளைகளே, Mes très chers enfants de நான் Dieu. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், Pourquoi je vous le dis? நீங்கள் காணிக்கையை கர்த்தருக்கு பரிசுத்த ஒரு காரியமாக நீங்க நினைக்க Vous வேண்டும். devez penser que l'offrande est une chose sainte pour நீங்க l'Éternel. கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையை அற்பமாக நினைக்காமல் அது ஒரு ஆராதனை. அது கொடுக்கிற பொழுது தேவன் அதையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கிற ஒரு பயபக்தி உங்களுக்கு இருக்க Vous வேண்டும். devez penser que c'est une adoration, que vous devez penser que l'Éternel vous accepte l'offrande et vous en même temps. மற்றவர்கள் அசட்டை பண்ணட்டும். Les autres peuvent se moquer. இந்த திருச்சபையில நாம் அசட்டை பண்ணாமல் நாங்கள் அதை கைக்கொள்ள வேண்டும். Dans cette assemblée, nous allons pas nous moquer, etc. Nous devons garder. மூன்றாவது காரியம், Troisièmement, தசமபாகம். la dîme. கர்த்தருக்கு கொடுக்கிற தசமபாகம். La dîme que nous donnons. இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுகிறார்கள்? Beaucoup d'entre nous, que disons-nous? தசமபாகம் நியாயப்பிரமாணத்தில பிரதர். Oui, la dîme c'est selon la loi. நீங்கள் தசமபாகம் கொடுப்பீர்கள் என்றால் சபிக்கப்பட்டவர்கள் என்று நான் என்னுடைய காதினாலே பிரசங்கம் கேட்டேன். Moi j'ai entendu des prédications qui disaient si vous donnez la dîme vous êtes maudits. இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால்
தசபாகம் கொடுக்கிறார். Ce peuple est maudit. Pourquoi? Parce qu'il donne la dîme. ஏனென்றால் வசனம் சொல்லுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி என்று எழுதப்பட்டிருக்கு. Parce que selon les paroles, c'est marqué qu'ils ont été maudits. அதனால இன்றைக்கு தசபாகம் கொடுக்கிறவர்கள் அவர்கள் தாங்களே சபிக்கப்பட்டவர்கள் என்று பிரதிபலிக்கிறார்கள் என்று பிரசங்கம் பண்றாங்க. Alors ils font des prédications en disant que ceux qui donnent la dîme sont maudits. ஒரு நாளும் இல்ல. Non. தசபாகம் நியாயப்பிரமாண கட்டளையே கிடையாது. La dîme ce n'est pas un enseignement de la loi. தசபாகம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருந்த அந்த மெல்கிசேதேக்கே ஆபிரகாமுடைய கையில தசபாகம் வாங்கினார். Melchisédek lui-même a pris des dîmes de la part de Abraham. ஆனால் அதை மோசே மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வலியுறுத்தினார். Et l'Éternel a parlé à travers Moïse pour le peuple d'Israël. ஆனால் நியாயப்பிரமாணம் அல்ல. தசபாகம் நியாயப்பிரமாணத்துக்குரியதல்ல. Mais la dîme ce n'est pas un enseignement de la loi. அது அதற்கு முன்னிருந்த காலத்திலே இருந்தே தசபாகம் இருக்கிறது. C'est une chose qui est déjà faite bien avant. ஆகவே நானும் நீங்கள் கர்த்தருக்கு தசபாகம் கொடுக்க வேண்டும். Alors vous et moi nous devons donner de la dîme. நான் மோசேயுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்து நான் கர்த்தருக்கு தசபாகம் கொடுக்க முடியும். Non selon les enseignements de Moïse mais selon les enseignements de Jésus-Christ. அல்லேலூயா. Alléluia. இதை நாம் நெடுகவே செய்ய வேண்டும். Et nous devons toujours le faire. புதிய ஏற்பாட்டில இல்ல பிரதர் என்று நாம் சொல்ல முடியாது. அது அங்கே நியாயப்பிரமாணம் வருகிறதற்கு முன்னாடியே செய்யப்பட்டது. Nous ne pouvons pas dire qu'il n'y a pas dans le Nouveau Testament parce que c'est une chose qui a été faite avant que la loi arrive. நான்காவது காரியம். Quatrièmement, நாம் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். nous devons vivre une vie séparée de ce monde. எண்ணாகமம் 23வது அதிகாரம் 9வது வசனத்தில யூதர்களை குறித்து பீலேயாம் சொல்லுகிறான், இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். Dans Nombre 23, il est écrit qu'ils ont été séparés. இவர்கள் மற்ற ஜனங்களோட கலவாதவர்கள். Ce sont un peuple qui ne se mélange pas avec les autres. இன்று வரைக்கும் யூதர்கள் மற்றவர்களோட கலக்க விரும்பல தனித்திருக்கிறார்கள். Les Juifs même aujourd'hui ne se mélangent pas avec les autres. அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இருக்கிறார்கள். Ils sont selon les enseignements de la loi. அப்ப நானும் நீங்களும் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், Et qu'est-ce que nous devons apprendre? இந்த நியாயப்பிரமாணம் வருகிறதற்கு முன்னாடியே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் பரிசுத்தவான்களுக்கு கொடுத்திருக்கிறார். Avant que la loi arrive, l'Éternel a donné une vie séparément. நியாயப்பிரமாணம் மோசேயினுடைய காலத்துல வந்தது. La loi est arrivée à l'époque de Moïse. ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட அதாவது பரிசுத்தவான்கள் தேவபுத்திரர் பிரிந்து வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்க்கை ஆதியாகமத்திலே வந்துவிட்டது. Mais la vie de séparation est déjà venue dès la Genèse. எங்க வந்தது என்று பார்த்தோம் என்றால், Si nous regardons où c'est arrivé. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Si vous regardez Genèse 4:25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். Alors Adam a connu அவன் ஒரு sa femme. குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு ஒரு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி, Elle a dit que il m'a donné un autre fils. அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். Et il lui a donné le nom de Seth. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். Seth a eu un fils. அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார். Et son nom a été Enoch. அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள தொடங்கினார்கள். Et là les personnes ont commencé à adorer le இந்த nom de Dieu. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? Alors que font ce peuple qui ont connu le nom de Dieu? காயினுடைய வம்சத்தில் வந்த மனுஷ குமாரத்திகளுக்குள்ள பெண் எடுத்து பெண் கொடுத்து அவர்களோட சேருகிறார்கள். Alors ils se sont mélangés avec les femmes et ils ont commencé à se mélanger tout கர்த்தர் இதை simplement. பார்த்த பொழுது அவர் விசனமடைந்தார், கோபப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். Et lorsque Dieu voit ça, il s'est énervé. கர்த்தருக்கு அது பிடிக்கல, அதை வெறுத்தார் ஆண்டவர். C'est quelque chose qui n'a pas plu à l'Éternel. இது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே நடந்து விட்டது. Mais c'est pas quelque chose qui a été donné selon la loi, mais ça s'est passé dès la Genèse. இதிலே நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? Et qu'est-ce que nous apprenons ici? தேவபுத்திரர்கள் என்று இருக்கிற நானும் நீங்களும் மனுஷ குமாரத்திகளாகிய அல்ல மனுஷ குமாரர்களாகிய ரட்சிக்கப்படாதவர்களிடத்தில் பெண் எடுக்க கூடாது, பெண் மாப்பிள்ளை எடுக்க கூடாது. Les hommes de Dieu, les femmes de Dieu ne doivent pas prendre des hommes et des சத்தத்தை femmes. காணோமே. இதனுடைய அர்த்தம் என்ன? நாம் பிரிஞ்சு வாழணும். Quelle est la signification? நாம் தனித்து குடியிருக்கணும். On doit être séparés. தேவபுத்திரர் அதாவது தேவ மனுஷர்கள் அவிசுவாசிகளை கல்யாணம் செய்து அங்க சேருகிறதை தேவன் விரும்பவில்லை. Ce n'est pas la volonté de Dieu que les fidèles se marient avec des infidèles. நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுவேன் சபையில. Je le redirai encore et encore. ஏனென்றால் இன்றைக்கு இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு பெருசாயிடுறாங்க. Parce que les petits
d'aujourd'hui sont les grands de demain. தேவனுடைய பிள்ளைகளே நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். Nous devons vivre une vie séparée. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது யூதர்களுக்குரியது அல்ல, பரிசுத்தவான்களாகிய எல்லாருக்கும் நெடுகவே கைக்கொள்ளப்பட வேண்டியது. Ce n'est pas une vie de séparation que pour les juifs mais pour tout le monde. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கக்குள்ள குதிச்சு கர்த்தரை ஆராதிப்பாங்க. Les petits lorsqu'ils sont encore petits, ils louent l'Éternel. திருமண நாள் வரைக்குள்ள அப்படி சார பாம்பு மாதிரி அப்படி உலகத்துக்குள்ள போய் அப்படி எடுத்துட்டு வர்றது. Et lorsque c'est les temps de mariage, ils se mélangent au monde. நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு கோபம் வர கஷ்டமா இருக்கு. Peut-être que lorsque je vous le dis, vous serez en colère. நான் தேவனுடைய ஆலோசனைகளிலே ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Moi je ne cache pas les conseils de Dieu, mais je vous les dévoile. நீங்க ஒரு நாளும் உலகத்துக்குள்ள போய் அங்க எடுத்துட்டு வரக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்குள்ளேயே தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பிரயாசப்பட Vous ne devez வேண்டும். pas vous mélanger au monde et ramener les gens du monde, mais vous devez persévérer dans la présence de Dieu. நான் இதை நெடுகவே சொல்ல வேண்டும். Moi je vais le redire encore. நீங்கள் இதை கைக்கொள்ள வேண்டும். Et vous devez respecter ça. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். Nous sommes séparés. நாம் இந்த உலகத்திலே போய் உடன்படிக்கை பண்ண முடியாது. Nous ne pouvons pas faire des alliances avec les gens du monde. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? இப்போ இதோட நான் நிறுத்திக் கொள்ளுகிறேன். Moi je m'arrête à là. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். Maintenant vous avez une question. பாஸ்டர், விருத்தசேதனம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? Pasteur, est-ce que nous pouvons faire ça? ஏனென்றால் விருத்தசேதனம் நியாயப்பிரமாணத்திலே வரல. Parce que c'est pas un enseignement de la loi. விருத்தசேதனம் முன்னாடியே வந்துட்டு மெல்கிசேதேக்கின் காலத்திலேயே இருந்தது. C'est quelque chose qui s'est fait avant la loi selon l'ordre de அப்ப ஓய்வு Melchisédek. நாள் அப்போ இருந்தது கைக்கொள்ளணும்ன்றீங்க. Vous dites que nous devons காணிக்கை அப்போ இருந்தது கைக்கொள்ளணும்ன்றீங்க. vous dites que nous devons pas தசமபாகம் அப்போ இருந்தது கைக்கொள்ளணும்ன்றீங்க. vous dites que nous devons பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்போ இருந்தது கைக்கொள்ளணும்ன்றீங்க. vous dites que nous devons vivre séparément. அப்ப விருத்தசேதனம் அப்பதானே இருந்துச்சு. Alors la circoncision elle était avant aussi. அத மட்டும் நாங்க விட்டுறணுமா? Est-ce que nous devons la laisser? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mes très chers enfants de Dieu, புதிய ஏற்பாட்டு வருகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மற்ற அப்போஸ்தலர்களும் அங்கே நிருபங்களை எழுதினவர்களும் சொல்லுகிறார்கள், விருத்தசேதனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மனிதனுக்கு நிறுத்தப்பட்டு விட்டது. dans le Nouveau Testament, c'est écrit que ça a été arrêté. விருத்தசேதன உடன்படிக்கை தேவன் புதிய ஏற்பாட்டில நிறுத்தினார். Dans le Nouveau Testament, Jésus-Christ a arrêté cette alliance. அந்த விருத்தசேதனத்தை நாம் செய்கிறது இல்லை. Et nous ne faisons pas cette ஏன் செய்கிறது இல்லைன்னா அது புதிய ஏற்பாட்டில நிறுத்தப்பட்டிருக்கு. Pourquoi? Parce que dans le Nouveau Testament, ça s'est பைபிள் சொல்லுது arrêté. விருத்தசேதனத்தினால ஒருவனும் தேவனுடைய பார்வையில பரிசுத்தம் இல்லை. La Bible dit, ce n'est pas parce que tu fais cette circoncision que tu es saint aux yeux de l'Éternel. இன்னொரு கேள்வி கேட்கலாம். Vous pouvez poser une autre question. பாஸ்டர், மோசேயினுடைய காலத்துல பலி செலுத்துறது இருந்தது. Pasteur, au temps de Moïse, on a fait des sacrifices. மிருகங்களை பறவைகளை பலி செலுத்தினார்கள். Ils ont fait des sacrifices. ஆனால் அதற்கு முன்னுக்கே நோவா பலி செலுத்தினா, ஆபேல் பலி செலுத்தினார். Mais avant ça, Noé et Abel ont fait des நீங்கள் sacrifices également. ஆபேலின் காலத்து காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள், நெடுகவே கைக்கொள்ளுங்கள் என்று சொல்றீங்க. Vous dites de bien prendre en compte les considérations, les adorations d'avant. அப்படியானால் ஆபேல் ஆட்டை பலி செலுத்தினார். Mais de même, Abel ஆபிரகாம் ஆட்டை a பலி sacrifié செலுத்தினார். Abraham a sacrifié. நோவா சுத்தமான மிருகங்களையும் பறவைகளையும் பலி செலுத்தினார். Noé a sacrifié des animaux, des oiseaux. அப்படியானால் நாங்களும் பலி செலுத்த வேண்டுமே. Alors nous aussi, nous devons prendre en sacrifice. தேவனுடைய பிள்ளைகளை அதையும் ஆண்டவர் நிறுத்தினார். Mes très chers enfants de Dieu, l'Éternel a aussi arrêté ça. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்துக்கு பின்பு எந்த மிருகங்கள் பறவைகள் பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்டு பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவரே பலியாகி விட்டார். Il n'y avait pas de sacrifice à faire car lui-même s'est donné en sacrifice. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. Écoutez-moi bien attentivement. நாம் விருத்தசேதனம் பண்ண தேவையில்லை. Nous n'avons pas besoin de faire la circoncision. உங்களுக்கு மனசாட்சி பாதிக்க வேண்டாம். Et vous ne devez pas avoir la நாம் எங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி பலி செலுத்த வேண்டியதில்லை. Nous n'avons pas à créer un autel et faire des sacrifices. அதுக்கும் நிறுத்தப்பட்டுட்டு. Parce que ça a été arrêté. வேதத்தை நன்றாக வாசியுங்கள். Lisez bien la parole. நெடுகவே நாம் கைக்கொள்ள வேண்டியதை கைக்கொள்ளுவோம். Nous devons bien entreprendre tout ce que nous avons à கர்த்தருடைய entreprendre. வார்த்தையில விட வேண்டியதை நாம் விட்டு விடுவோம். Et ce que nous devons laisser, nous allons le கர்த்தர் உங்களை laisser. ஆசீர்வதிப்பாராக. L'Éternel vous bénira. எல்லாரும் நாங்க எழுந்து நிற்போம். பாதை